1 2 3 4 5 6 எல்லாம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஈசே இந்தா நீ கொடுத்த லிஸ்ட்ல எல்லாமே அனுப்பி விட்டாங்க. பீன்ஸ் மட்டும் விலை குறைவா இருக்குன்னாங்க. அதனால அதை மட்டும் கொஞ்சம் லாபத்துல வச்சு வித்துருவோம். சரியா? ஈசே எனக்கு ரொம்ப பசிக்குது, வா வந்து சாப்பாடு போறியா? சரி வாங்க. சின்னையா சின்னையா விடுங்க சின்னையா. நான் பிடிக்கவே இல்லையே. சின்னையா யாராவது பார்க்க போறாங்க. நான் என்னமோ உன்னை பிடிச்சிட்டு இருந்த மாதிரி விடுங்க சின்னையா விடுங்க சின்னையான்ற. இனி நான் விட மாட்டேன். சின்னையா யாராவது வர போறாங்க, அங்க பாருங்க. யாரும் வர மாட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் இங்கே. சின்னையா யாராவது வர போறாங்க. சின்னையா 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 நல்லா இருக்குல்ல கிளப்ல. என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. என்னடா தீக்குச்சி? என்ன என்ன ஒண்ணு இல்ல. என்ன தீக்குச்சி? ஒண்ணும் இல்லம்மா. டேய் திரும்ப எங்க அங்கே? பாஸ் என்ன இசு குசும்புக்காரி தீக்குச்சி குரல் எல்லாம் பேசுற? பாஸ் நான் தான் ரொம்ப நேரமா மூட்டை வச்சு நின்று இருக்கேன். அந்த மூட்டைய கீழே வச்சுட்டு போயிருக்க வேண்டியதுனடா. தீக்குச்சியை கூப்பிட்டு சாப்பிட வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட வாங்க. போயிட்டாலே இன்னும் கொஞ்சம் வெக்கம். ரொம்ப கேவலமா இருக்கு. நீ பண்ணதாண்டா கேவலமா இருக்கு. ஏண்டா உனக்கே இது அநியாயமா தெரியலையாடா? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணியா? ஏண்டா ஏண்டா டேய், பழ நழுவி பால்ல விழுகிற மாதிரி அப்படியே நானும் ஈசும் கிட்ட வந்து என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது சிவ பூஜையில கரடி வந்து நுழைஞ்ச மாதிரி கெடுத்து விட்டுட்டியடா பாவி. டேய் இல்ல பாஸ், எனக்கு உனக்கு எனக்கு காண்டாவது. இது காண்டாவாதா? ஏண்டா உன் பாசும் அவர் பொண்டாட்டியும் அது சரி, அவங்க 2 பேரும் ஏதோ கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்ததும் கண்ணை புத்திக்கிட்டு மறைச்சுக்கிட்டு போவியா? நின்னுக்கிட்டு இங்கேடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? டேய் டேய் சத்தியமா சொல்றடா, இந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாதடா. எங்க இருந்தாலும் நானும் ஈசு இந்த மாதிரி நெருங்கி வரும்போதுதான் நீ வந்துடுற.
ஆனா உனக்கும் கல்யாணம் நடக்கும்டா. நீயும் உன் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி நெருங்கி நிப்ப. ஆனா வேற எதுவும் நடக்காதடா. இது என் சாபம்டா. ஏண்டா உனக்கு ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு பதிலா 6 வேளை சோத்த போடுறனே, அதுக்காவது விசுவாசமா இருக்கலாம்லடா. ஜெய் வெளியில அம்மா இருக்காங்கல்ல, அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டுகிட்டும் காணாத மாதிரி இல்ல. ஏண்டா போடா. பாசு தக்காளி நசிங் போயிருக்கு.